அந்த குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல. ஏன்னா பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்க்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யல. இதனால இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. அதேபோல விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். அதுவும் இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் இடம்பெறல. இது ஒரு ஏமாற்று வேலை. அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போறாங்க. அங்க போய் திறந்த வெளியில அடுக்கி வச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டம் என்று கருதுகிறேன். சிவகங்கை மாவட்டம் தானே. அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 5000 மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் மழையில நனைஞ்சு நெல் மணிகள்லாம் முளைச்சு போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்பாயெல்லாம் கொடுக்கல. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல்லை மூட்டைகளை மூலமாக நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அதில் லஞ்சம் பெறாங்க. டிரான்ஸ்போர்ட்ல மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவான செய்தி வந்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல. விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை பதப்படுத்தும் அந்த தொழில் ஊக்கப்படுத்தல. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே திட்டத்தை கொண்டாந்து அம்மாவுடைய அரசு மிக செம்மையா செயல்படுத்துது. மழைக்காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் சேமித்து வைத்து குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தேன். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. ஏண்டா மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைத்தால் கோடை காலத்திலே அது பயன்படுத்த முடியும். நிலத்தடி நீர் உயரும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்தை பற்றியும் இந்த பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் இடம்பெறல. அதேபோல மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம். ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம். அந்த நீரை சேமிப்பது, அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது. அதுபோல எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது. அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல. இன்றைக்கு 2வது திட்டம், அங்க அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல 2வது திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருந்தோம். அந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 வழங்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்க டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க. மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம். நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகளிடம் பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அதோட நேற்றைய தினம் பட்ஜெட்டை பற்றி நிறைய பேச முடியல. ஏன்னா நாங்கள் வெளியெடுப்பு செய்த காரணத்தினால அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய புத்தகம் கிடைக்கப்பெறல. அதனால நாங்கள் முழுமையான விவரத்தை சொல்ல முடியல. அதனால் நேற்றைய தினம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாய் 3,31,568 கோடி. அரசாங்கத்துடைய மொத்த செலவு 3,73,201 கோடி. வருவாய் பற்றாக்குறை 42,000 கோடி. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற ஒரு குழு அமைச்சோம். நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க. நிபுணர் குழு அமைக்கணும்னு சொன்னாங்க, அதை அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு என்ன பணி செய்யுது,
அதனுடைய அறிக்கை அரசாங்கத்தை தாக்கல் செய்தார்களா? அந்த அறிக்கையில் என்னென்ன சுட்டி காட்டியிருக்கின்றார்கள்? அதையெல்லாம் எதுவுமே இதுவரைக்கும் வெளியிடல. நான் பலமுறை கேட்டுட்டேன், வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி அதெல்லாம் வெளியிடல. இந்த குழு அமைச்ச பிறகுதான் அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஆண்டு 25-26 ஆண்டு பாத்தீங்கன்னா 1,05,000 கோடி கடன் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கனுடைய வேடிக்கை என்னன்னா, இப்போ அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் நீங்க தெரிவிச்சிட்டீங்க. இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே முழுகிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இதுதான் இந்த அரசுடைய நிலை. இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை திரு ஸ்டாலினுடைய அரசு பெற்றிருக்கு என்பது இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. நீர் இருக்கக்கூடிய நிலையில அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனை என்பது தொடர்ந்து இருக்கு. நீங்க முதலமைச்சர் கூட கேரளா வரை சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. இந்த நிலையில 22ஆம் தேதி அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அந்த பிரதிநிதிகள்லாம் தமிழ்நாடு வர இருக்காங்க. தொகுதி மறுவரை பிரச்சனை தொடர்பா அதிமுக அவங்களை சந்திச்சு இந்த நதிநீர் பிரச்சனை தொடர்பா இதெல்லாம் கோரிக்கை முன்வைக்கிறீங்க. நாங்க என்ன போய் சந்திக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கிங்க சார். நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. யாரோட யார் கூட்டணி இருக்கிறாங்க? காங்கிரஸோட தானே திமுக கூட்டணியில் அங்க வைக்குது. ஆனா அதையெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. நமக்கு தண்ணி கிடைச்சான தண்ணி கிடைக்காட்டி போனா என்ன, எப்படியாவது அரசியல் செய்யணும், அப்படித்தான் திரு ஸ்டாலின் நினைக்கிறார். இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆள்வது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட தான் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றம் அங்க வைக்குது. அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற வேண்டும்ல. அப்புறம் இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு. அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு இந்தியா கூட்டணி நீங்க சொல்றீங்களே, இந்த இந்தியா கூட்டணி நீங்க அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்க முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னதை போல 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிருக்கலாம். நதிநீர் பிரச்சனையை எளிமையா தீர்த்திருக்கலாம். எதுவுமே செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும், அதற்காக எதை வேணாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். அது யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலை இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வர்றாங்கல்ல, இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க, இல்லது தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார். இங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கார். மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தது. அதை மாநில பட்டியலுக்கு ஏன் மாற்றல? இதை மாற்றிருந்த அந்த பிரச்சனையை எழுதாதுற. சரி, இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இதுல ஒரு கோரிக்கை தான் வச்சுக்க, இன்னொரு கோரிக்கையை வைக்கல. கர்நாடகத்தில் என்ன இருக்குது? கன்னடம் தான் தாய்மொழி. தெலுங்கானாவில் என்ன இருக்குது? தெலுங்கு தான் தாய்மொழி. ஒரிசாவில் என்ன இருக்குது? ஒரியா தான் தாய்மொழி. கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி. இங்க எல்லாம் போய் அங்க இருக்கின்ற அந்தந்த கட்சி தலைவர்கள் அங்கங்க கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்றீங்களே, இதை ஏன் வைக்கல? இந்த கோரிக்கை ஏன் வைக்கல? எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம். நாம என்ன கோரிக்கை வைக்கிறோம்? ஆங்கிலம் தமிழ் 2 மொழியும் தொடர வேண்டும் என்று நம்ம வைக்கிறோம். மும்மொழி